Hello students, welcome back to our channel. மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard biology sexual and asexual reproduction and plants chapter 1ல ஒரு முக்கியமான 5 மார்க் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது புக் பேக்ல 43 5 மார்க். சரிங்களா? இத கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான கீவேர்ட் வந்து பார்த்தீனா இதான். இந்த நான் கலர்ஃபுல்லா கொடுத்திருக்கிற கீவேர்ட்லாம் ஒரு டைம் வந்து நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. இந்த கீவேர்ட் எழுதனால பப்ளிக்ல மார்க் கொடுப்பாங்க உங்களுக்கு. எண்டமோ ப்ளஸ் ஃப்ளவர் கேரக்டர். ஃபர்ஸ்ட் எண்டமோ ப்ளஸ் அப்படினா என்ன அர்த்தம்னா அதாவது பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை. எண்டமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர், பூச்சி வந்து மகரந்த சேர்க்கை செய்தில்ல, அந்த ஃப்ளவரோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும், பூச்சிக்கு வந்து எப்படி அடாப்டாக இருக்குது அந்த பூக்கள் அப்படின்னு. ஸோ அப்போ எண்டமோஃபிலஸ் கேரக்டருங்கிறது பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை பூக்களில் எப்படி நடைபெறுகிறது. இப்போ இங்கிலீஷில் நீங்கள் என்ன எழுதலாம், ரொம்ப ஈஸியான காமன் பாயிண்ட் தான். ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ், ஃப்ளவர் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் ஆர் ஸ்மால் அக்ரிகேட்டர் டென்ஸ் இன்ஃப்ளாரன்சஸ், ஃப்ளவரில் மஞ்சரி பெருசாக இருக்கும். இது எந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த எண்டமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர் அப்படின்னா ஈஸியாக எழுதலாம், ஆஸ்ட்ரேசி ஃப்ளவர்ஸ். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர், ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருக்கும். பிரைட்லி கலர் ஃப்ளவர் வந்து என்ன பண்ணுன்னா அட்ராக்ட் த இன்செக்ட். ஸோ ஃப்ளவர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பூச்சி வந்து ஆல்ரெடி போய் வந்து என்ன ஆகுன்னா ஃப்ளவரில் வந்து உட்காந்து பாலினேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். ஃப்ளவர் ஆர் சென்டன் அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டர்ஸ். ஸோ தேன் கூடுகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். ஃப்ளவர் பாலினேட்டட் பை, ஸோ இங்கே மெயினாக ஃப்ளவர் பாலினேஷன் அந்த பூச்சிகள்னு சொல்கிறோம்ல, யார் இருப்பா, ஃப்ளைஸ்னால் பீட்டில்ஸ் அப்படிங்கிறது வண்டு. ப்ரொடியூஸ் த பவுல் ஒடர் அட்ராக்ட் த பாலினேட்டர். அதே மாதிரி போலன் அண்ட் நெக்டர்ஸ் ஆர் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் ஃபார் இன்செக்ட். ஸோ இன்செக்ட்ஸுக்கு என்ன ரிவார்டு, ஒரு கலர்ஃபுல் ஃப்ளவரில் உட்காரதுனால என்ன ரிவார்டு, போலன் அண்ட் நெக்டார்ஸ் ஆர் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட். ஸோ அப்போ இந்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து கீ பாயிண்ட் தான். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1ல் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் இது வந்து 43 கொஸ்டின். எனாமரேட் த கேரக்டர் ஸ்பீச்சஸ் ஆஃப் எண்டமோஃபிலஸ் ஃப்ளவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கீ பாயிண்ட்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ அகைன் ஒரு டைம் சொல்கிறேன், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் ஸ்மால் அக்ரிகேட்டட் டென்ஸ் இன்ஃப்ளாரன்சிஸ். எந்த ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னா ஆஸ்ட்ரேசி. Flower are brightly colored flowers attract insect. Flowers are scented and produce nectar. Flower pollinated by flies and beetle. ஸோ பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை. எண்டமோஃபிலஸ்ங்கிறது 2 பூச்சி இதில் வந்து உருவாகும். ஒன்று ஃப்ளைஸ், இன்னொன்று வந்து பீட்டில்ஸ். இதெல்லாமே வந்து நம்ம எண்டமோஃபிலஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரொடியூஸ் த பவுல் ஒடர் அட்ராக்ட் த பாலினேட்டர். போலன் நெக்டர்ஸ் ஆர் பவுல் ரிவார்ட்ஸ். ஸோ போலன் நெக்டர்ஸ் ஆர் ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ்க்கு இன்செக்ட். ஸோ இதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் புக் பேக்லன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பயாலஜி புக்கில் கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன்.